Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி 2 தொகுதிகளில் போட்டியிட முடிவு செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. மங்களம், தட்டாஞ்சாவடி ஆகிய 2 தொகுதிகளில் போட்டியிட வேட்புமனு தாக்கல் செய்ய முதலமைச்சர் ரங்கசாமி திட்டமிட்டிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. மாலை 3 மணிக்கு 2 தொகுதிகளில் வேட்புமனு தாக்கல் செய்கிறார் முதலமைச்சர் ரங்கசாமி. புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி 2 தொகுதிகளில் போட்டியிட முடிவு செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். மங்களம், தட்டாஞ்சாவடி ஆகிய 2 தொகுதிகளில் போட்டியிட வேட்புமனு தாக்கல் செய்திருக்கிறார் முதலமைச்சர் ரங்கசாமி. மாலை 3 மணிக்கு 2 தொகுதிகளில் வேட்புமனு தாக்கல் செய்ய இருக்கிறார் முதலமைச்சர் ரங்கசாமி. இது தொடர்பான விவரங்களை எமது செய்தியாளர் சரத்குமார் வழங்க கேட்கலாம். சரத்குமார், விவரங்கள். புதுச்சேரியின் தேசிய ஜனநாயக கூட்டணி எதிர்ப்பதை நீடித்து வந்த நிலையில் தற்போது அந்த கூட்டணி உறுதியாகியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. மேலும் திருச்செந்தூர் சென்றுள்ள முதலமைச்சர் ரங்கசாமி இன்று மதியம் புதுச்சேரி திரும்பியதும் கூட்டணி இறுதி செய்வதற்கான அறிவிப்பை வெளியிடுவார் என்றும், அதன் பிறகு பாஜக என்ஆர் காங்கிரஸ் வேட்பாளர் தனது வேட்புமனுவை தாக்கல் செய்வார் எனவும் தெரிகிறது. இதனிடையே புதுச்சேரி பாஜக அமைச்சர் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் மதியம் 12 மணி அளவில் தனது வேட்புமனுவை தாக்கல் செய்ய உள்ளார். தொடர்ந்து புதுச்சேரி தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு தலைமை வகிக்கும் முதலமைச்சர் ரங்கசாமி தட்டாஞ்சாவடி மற்றும் மங்களம் தொகுதியில் போட்டியிட உள்ளதாகவும், இந்த 2 தொகுதியிலும் இன்று மதியமே அவர் வேட்புமனு தாக்கல் செய்வார் எனவும் தகவலானது வெளியாகியுள்ளது. கடந்த 2 தினங்களாகவே தேசிய ஜனநாயக கூட்டணி இழுபறியை நீடித்து வந்த நிலையில் தற்போது அதில் முடிவு எட்டப்பட்டுள்ளது. மேலும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் லட்சிய ஜனநாயக கட்சி இடம்பெறும் என்ற தகவலும் உறுதி செய்யப்பட்டுள்ளது. சரத்குமார், தொடர்ந்து இணைப்பிலே இருங்க. மற்றும் ஒரு முக்கிய செய்தி, புதுச்சேரியில் தனித்து போட்டியிடும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி. புதுச்சேரியில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தனித்து போட்டியிட இருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. இண்டி கூட்டணியில் தொடர்ந்து இழுபறி நீடிக்கும் நிலையில் தற்போது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தனித்து போட்டியிட முடிவு செய்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. சரத்குமார், புதுச்சேரியில் இண்டி கூட்டணியில் தொடர்ந்து நீடிக்கும் அந்த இழுபறியின் காரணமாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தனித்து போட்டியிட இருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. இது தொடர்பான விவரங்கள். புதுச்சேரியில் உள்ள 30 தொகுதிகளும் காங்கிரஸ் 15 தொகுதியும் திமுக 15 தொகுதியும் போட்டியிட வேண்டும் என திமுக வலியுறுத்தியது. கூட்டணி கட்சிகளுக்கு பின்னர் பிரித்து கொடுக்கலாம் என முடிவு இந்நிலையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தனித்து போட்டியிட முடிவு செய்தது. அதாவது புதுச்சேரி கடந்த சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் 15 தொகுதியிலும் திமுக 13 தொகுதியிலும் விடுதலை சிறுத்தை 1 தொகுதி என சிபிஎம் 1 தொகுதி போட்டியிட்டது. வருகின்ற சட்டமன்ற தேர்தல் கூடுதலாக சட்டமன்ற தொகுதியை கேட்டு திமுக வலியுறுத்தி வரும் நிலையில் திமுக 15 இடங்களும் காங்கிரஸ் 15 இடங்களும் போட்டியிடலாம் என பேசப்பட்டு வருகிறது. மேலும் திமுக காங்கிரஸ் தலா 1 தொகுதியை கூட்டணிக்கு ஒதுக்கீடு செய்யலாம் என்று கூறப்பட்ட நிலையில் காங்கிரஸ் இதற்கு ஒத்து வராததால் திமுக காங்கிரஸ் கூட்டணி இதுவரை முன்னேற்றம் அடையவில்லை. கடந்த சில தேர்தலில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு திமுக கூட்டணி சட்டமன்ற தொகுதி ஒதுக்காததால் இந்த தடவை புதுச்சேரி தனித்து போட்டியிட முடிவு செய்தது. 5 தொகுதியில் போட்டியிடுவதாக தீர்மானமும் நிறைவேற்றியுள்ளனர். இதனால் திமுக காங்கிரஸ் கூட்டணியில் உள்ள கூட்டணி கட்சிகள் அதிருப்தியில் உள்ளது. புதுச்சேரி லாஸ்பேட்டை, அதே போல முத்தியால்பேட்டை, திருபுவனை, பாவூர் தொகுதியிலும் காரைக்காலில் CR பட்டேலுக்கும் மனு தாக்கல் செய்ய உள்ளார்கள். அதற்கான வேட்பாளர்கள் முடிவு செய்துள்ளோம் என தெரிவித்துள்ளார்கள். தேர்தல் ஆணையம் போதிய கால அவகாசம் தராதால் இம்முடிவு எடுத்துள்ளோம் என இந்திய கூட்டணி தொடர்கிறோம் என்று பேச்சுவார்த்தை முடிவு எடுக்கப்பட்டவுடன் அடுத்த கட்ட முடிவு எடுப்போம் என வேட்புமனு தாக்கல் செய்த பிறகு இந்திய கூட்டணி சார்பில் வேட்புமனு தாக்கல் செய்த தொகுதியில் நாங்கள் போட்டியிட முடிவு எடுக்கும் இடங்களை தவிர்த்து இதர இடங்களில் மனுக்களை திரும்ப பெறுவோம் என தெரிவித்துள்ளார். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சரத்குமார்.